தாரு நியூஸ் அப்டேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பெக்கோ சமனை குறிவைத்து, அதாவது பெக்கோ சமனை பழிவாங்கிற மாதிரியான ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் பெக்கோ சமனின் தாயார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டும் உயிரிழந்திருக்கிறார். 2 இனம் தெரியாத, அடையாளம் தெரியாத நபர்கள் ஃபேஸ் மாஸ்கையும் போட்டுக்கொண்டு ஹெல்மெட்டோட பைக்கில் வந்து இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை நிகழ்த்திவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார்கள். இது குறித்த சிசிடிவி காட்சிகளும் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த என்னத்துக்காக இந்த துப்பாக்கி சூடுன்னு சொன்னால், ஏதோ ஒரு வகையில் பழிவாங்கல் நடவடிக்கை, பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் இருக்கிற பழிவாங்கல் நடவடிக்கையாகத்தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் பார்க்கப்படுகிறது. இப்போ சற்று முன்னர் மாத்தரை ஊருபொக்க என்ற இடத்துல வச்சு அந்த தெருவில் இவர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் கைவிட்டு சென்ற மோட்டார் சைக்கிள் இப்போ போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த மோட்டார் சைக்கிள் தொடர்பாகவும் அந்த 2 நபர்கள் தொடர்பாகவும் விரிவான தேடுதல் நடவடிக்கையில் போலீசார் இறங்கி இருக்கிறார்கள். பெக்கோ சமன் யாரென்று பார்த்தா, கடந்த வருடம் 2025ஆம் ஆண்டு கெகல்பத்ர பத்மே உட்பட நிறைய பேர் இந்தோனேசியாவில் வச்சு கைது செய்யப்படுறாங்க. போலீஸ் இன்டர்போலால் தான் கைது செய்யப்படுறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களை கைது செய்யலாம் என்று சொல்லியும் போலீஸ் இன்டர்போலால் தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டு வந்த நேரத்தில் இந்தோனேசியாவில் வச்சு தான் பெக்கோ சமன் கைது செய்யப்பட்டு இப்போ விளக்கமறியலில் கெகல்பத்ர பத்மே உட்பட நிறைய பேரோட சேர்ந்து சிறைக்குள்ளே இருக்கிறார். அப்படி இருக்கையில் உங்களுக்கு தெரியும், மித்தனிய கச்சா என்ற நபர் 2 குழந்தைகளோட ரோட்டில் வச்சு துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காக உயிரிழக்கிறார். அந்த குழந்தையும் உயிரிழக்கிறாங்க. அந்த பெக்கோ சமன் தான் அந்த மித்தனிய கச்சாவோட கொலையோட சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லி அடையாளம் காணப்பட்ட வகையில் இப்போ ஏதோ ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையாகத்தான் இப்பொழுது பெக்கோ சமனினுடைய தாயார் இலக்கு வைக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுதே தாயார் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறதோட, இந்த நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்திய நபர்கள் கைவிட்டு சென்ற மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் மீட்கப்பட்டதோட விரிவான விசாரணைகளை அந்த பகுதி போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகி இருக்கிறார். அதாவது இவருடைய சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை சமர்ப்பிப்பதற்கும் அந்த சொத்துக்கள் தொடர்பான விசாரணை அந்த போய்கொண்டிருக்கையில் அது தொடர்பாக வாக்குமூலம் கொடுப்பதற்கும் தான் இவர் முன்னிலையாகி இருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா இவர் தொடர்பான மேலதிக விசாரணைகள் என்ன வாக்குமூலம் கொடுக்கிறார் என்பது குறித்து எங்கள் அடுத்த காணொலியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இலங்கையில் கொகுவேல என்ற இடத்துல ஒரு வீதியில் இருக்கிற பாலத்துக்கு மேலே ஒரு நபர் மோட்டார் சைக்கிளுக்கு மேலேயே படுத்திருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் இப்போ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு நிறைய பேர் இதை பகிர்ந்து வராங்க. இதில் முக்கியமாக இப்போ போலீசார் மக்களுக்கு ஒரு அறிவித்தல் எடுத்திருக்கிறாங்க. காரணம் என்னென்னு சொன்னால், இந்த நபர் உயிரிழந்ததாகவும் உயிரிழந்த நபர் வைத்து அப்படியே மோட்டார் சைக்கிளில் படுத்திருக்கிற மாதிரியும் அந்த பாலத்தில் படுத்திருக்கிற மாதிரியும் தான் இந்த புகைப்படத்தில் வந்து நிறைய பேர் பகிர்ந்திருக்கிறாங்க. போலீசார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், இது முற்றிலும் பொய்யான ஒரு புகைப்படம், அவர் உயிரிழக்கவில்லை என்று சொல்லியும், இப்படியான பொய்யான விஷயங்களை தயவு செய்து பகிர வேண்டாம் என்று சொல்லியும், சமூகத்தில் அமைதியின்மையை பதட்டத்தை உண்டு பண்ணுற மாதிரியான இவ்வாறான சமூக வலைத்தள பதிவுகளை போடுறவர்கள் தண்டனைக்குரிய குற்றத்துக்கு உள்ளாகுவார்கள். இதெல்லாமே ஒரு தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லியும், யாரையும் பொய்களை சொல்லி பொய் பிரச்சாரங்களை சொல்லி பொய்யான பதிவுகளை இட்டு குழப்ப வேண்டாம் என்று சொல்லியும் இலங்கை போலீசார் முக்கியமான அறிவித்தலை அவர்களுடைய ஒபிசியல் பேஜிலேயே போட்டிருக்கிறாங்க. ஒரு எச்சரிக்கையாக தான் பார்க்கப்படுது. என்னென்னு சொன்னால், இது தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லியும், அதாவது ஏதாவது ஒரு சமூக வலைத்தள பதிவோ புகைப்படமோ காணொலியோ என்னவாக இருந்தாலும் உறுதிப்படுத்துங்கள். முதலாவது இது உண்மையான விஷயமா, உண்மையான நபரா, இது உண்மையான செய்தியா என்பதை உறுதிப்படுத்துங்கள். உறுதிப்படுத்திய பின்னரே அதை பகிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் பொய்யான விஷயங்களை பகிரும் பொழுது அது சமூகத்தில் அமைதியின்மையை பதற்றத்தை உண்டு பண்ணும், ஒரு சமூகத்துக்கு கெட்ட ஒரு தீங்கான விஷயமாக இருக்கிறதால அது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகத்தான் பார்க்கப்படும் என்று சொல்லி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே உண்மையானதா, இதால் வேறு யாருக்கும் பிரச்சனை இல்லையா, வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்குமா, போலியானதா என்பதை எல்லாமே உறுதி செய்து சமூக வலைத்தளங்களை பாவியுங்கள் என்று சொல்லி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இலங்கையில் தனிநபர் ஒருவர் வாழ்கிறதுக்கான மாதாந்த செலவாக இப்போ ஒரு அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் இந்த செலவு என்று சொல்லி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இவ்வளவு பணம் இருந்தால் இந்த மாவட்டத்தில் ஒரு நபர் உயிர் வாழலாம், இந்த மாவட்டத்தில் இவ்வளவு பணம் இருந்தால் அடிப்படை செலவுகளை பூர்த்தி செய்யலாம் என்று சொல்லி மக்கள் தொகை மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மே மாதத்தோட ஒப்படைக்கில் கடந்த ஜூன் மாதத்தில் 277 ரூபாய் கூடியிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படை தேவைகள். கொழும்புல தான் அதிகூடிய
செலவு இருக்கின்றது. 11,970 ரூபா. ஒரு மனிதன் கொழும்புல வாழணும் என்றால் அடிப்படை செலவுகளை பூர்த்தி செய்வதற்கு ஒரு மாதத்துக்கு 11,970 ரூபா தேவையாம் கொழும்புல. கம்பகவில் 11,870 ரூபா தேவையாம் அடிப்படை செலவுகளை பூர்த்தி செய்வதற்கு. மொனராகலையில் ஒரு மாதத்தில் 16,800 ரூபா போதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் மொனராகலையில் தான் ஆக குறைந்த செலவாக இருக்கின்றது, 16,800 ரூபா. யாழ்ப்பாணத்தில் 17,160 ரூபாய் இருந்தால் ஒரு மாதத்தில் ஒரு தனிநபர் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னார் மாவட்டத்தில் 11,000 ரூபாய், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 17,700 ரூபாய் என்று சொல்லி இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு மாதத்துக்கான பணம் புள்ளி விபர திணைக்களத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். ஜப்பானில் சிஃபா மாநிலத்தில் ஒரு பாடசாலை மாணவர்கள், அங்கே படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு இடையில் நடந்த வாய் தர்க்கம் பெரிய ஒரு தகராறாக முற்றி கூர்மையான ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தப்பட்டதில் அந்த 2 பேரில் ஒரு இளைஞன் உயிரிழந்திருக்கிறார். 21 வயதுடைய இலங்கையை சேர்ந்த ஒரு இளைஞன் தான் கூர்மையான ஆயுதத்தால் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்திருக்கிறார். இந்த தாக்குதலை நடத்தியவருக்கு வயது 18 வயது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேரும் ஒரே வீட்டில் தங்கியிருந்த பொழுதுதான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இந்த கைது செய்யப்பட்ட நபர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார், ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். என்ன விஷயமான சொன்னால், 2 பேருக்கு இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. இந்த வாய்த்தர்க்கம் ஏற்பட்டு அந்த எதிரே இருந்த நபர், அந்த இப்பொழுது இறந்திருக்கிற நபர் தன்னையும் தன்னுடைய தாயாரையும் அவமானப்படுத்துகிற மாதிரியான கருத்துக்களை தன்னோட தெரிவித்தபடியா, தனக்கு பேசினபடியா தான் இப்படி ஒரு முடிவை எடுத்தனான் என்று சொல்லி அந்த இளைஞன் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது தீவிர விசாரணையில் இந்த இளைஞன் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் போலீசாரிடம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்று. இலங்கையில் யாழ தேசிய பூங்காவில் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளுக்கும் வேட்டைக்காரர்களுக்கும் இடையில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் அந்த சோதனையில் ஈடுபட்ட பொழுது, விலங்குகளுக்கு பாதுகாப்பாக விலங்குகளை யாரும் வேட்டையாடுகிறார்களா என்று சோதனையிட்ட பொழுது வேட்டைக்காரர்கள் 3 பேர் இந்த வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளின் கண்களில் பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அவர்களுக்கு நோக்கி துப்பாக்கி சூடு நடத்திய பொழுது ஒருவர் காயமடைந்திருக்கிறார். 3 பேரில் 2 பேர் துப்பாக்கி சூட்டு சம்பவத்தோடையே தப்பி ஓடிட்டாங்க. 44 வயது ஒரு நபர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு வருகிற 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். மேலதிக விசாரணைகளில் யார் யார் இன்னும் இதை வேட்டையாடுகிறார்கள், விலங்குகளுக்கு யார் யார் பாதுகாப்பு இல்லாமல் செயல்படுகிறார் என்பது குறித்து விரிவாக தெரிய வரும். இலங்கையில் இந்த எல்னினோ வறட்சி மனித உடலால் உணரக்கூடிய அளவை விட அதிக அளவுக்கு அதிகரிக்கும் என்று சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் சொல்லியிருக்கிறது. வருகிற அக்டோபர் மாதம்தான் மழையை எதிர்பார்க்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக அதிகமாக மனித உடலால் உணர்ற அளவை விட அதிக வெப்பநிலை எங்கே உணரப்படும் என்று சொன்னால், கிழக்கு மாகாணம், மொனராகலை, மற்றது பொலனறுவை 3 இடங்கள்லையுமே மனித உடலால் உணரக்கூடிய அளவை விட அதிக வெப்பத்தை உணர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிழக்கு, மொனராகலை, புலனறுவை போன்ற 3 இடங்கள்லையும். இந்த இடங்களில் மக்கள் எப்படி இருந்தால் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம், இதிலிருந்து பாதுகாப்பாக இருக்கலாம் என்று சொல்லியும் அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறார்கள். இறுக்கமில்லாத ஆடைகளை அணிய வேண்டும் என்று சொல்லி, லூஸான இறுக்கமில்லாத ஆடைகளை அணிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக வேலை செய்யும் பொழுது ஓய்வெடுக்க வேண்டும், அதோட கூடிய அளவுக்கு தண்ணீர் அருந்த வேண்டும், அதோட முதியவர்களும் நோயாளிகளும் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகரித்த வெப்பநிலையிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தலையும் விடுத்திருக்கிறார்கள். இஸ்ரேல் நாட்டுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுத்தருவதாக கூறி போலியான ஒப்பந்தங்களை தயாரித்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவர்கள்ட்ட இருந்து 7 கடவுச்சீட்டுகள், 7 பாஸ்போர்ட் கைப்பற்றப்பட்டதோட போலியான ஒப்பந்தங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. நிறைய பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. போலி ஒப்பந்தங்களை தயாரித்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு நிறைய பேரை அழைத்து அவர்களிடமிருந்து போலி பாஸ்போர்ட்டை கொடுத்து அவர்களது காசுகளை பறிமுதல் செய்த நேரத்தில் தான் இவர்கள் 2 பேரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கடுவலை நீதிமன்றத்தில் இவர்களை முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கையையும் போலீசார் முன்னெடுத்து வராங்க. நிறைய இப்படியான மோசடிகள் நடந்து வருது, வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் என்று சொல்லி அதிகப்படியான மோசடிகள் நடந்து வருது. இதில் பிடிவர்றதும் செய்திகளில் வெளிவருவதும் ஒரு சில விஷயங்களாக தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் இந்த மோசடிகளில் சிக்கி தங்களுடைய பணத்தை இழந்து வருகிறார்கள். உண்மையில் அந்த பணத்தை இலங்கையில் சொந்த நாட்டில் முதலீடு செய்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் பிரயோசனம் இருக்குமானால் இப்படியான போலி முகவர்கள் ஊடாக, போலி முகவர்
நிலையங்களுக்கு பணத்தை கொடுக்கிறதால அவர்கள்தான் அங்கு பணத்தை வைத்துக்கொண்டு கோடீஸ்வரராக போகிறார்களே தவிர நாங்கள் ஏமாறத்தான் வேணும். ஆகவே இந்த விஷயத்தில் வேலைவாய்ப்பு விஷயங்கள், வெளிநாட்டுக்கு போகிற விஷயங்களில் அவதானமாக இருக்க சொல்லி வேலைவாய்ப்பு பணியகம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தலை, ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட 9 இந்திய மீனவர்களும் அவர்களுடைய படகுகளும் இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறது, கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவுதான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இலங்கை கடற்படையினர் என்ற கண்ணில் இவர்கள் பட்டதால் கடற்படையினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டதோடு அந்த படகுகளும் பொறுப்பேற்கப்பட்டிருக்கிறது. தலைமன்னார் உருமலை முனைக்கு அப்பால் இருக்கிற கடற்பரப்பில் தான் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட 9 இந்திய மீனவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய முக்கியமான செய்திகளை பார்த்திருந்தோம். தாரு நியூஸ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களையும் பதிவிடலாம். ஒவ்வொரு நாளுமே தொடர்ச்சியாக தெளிவான செய்திகள் உங்களுக்காக வரும்.